Hi friends, Anna University November December 2025 Regulation 2025 கான important questions தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Subject code UC25H01 தமிழர் மரபு Heritage of Tamils. இந்த பேப்பருக்கான part B கான important 16 mark question தான் பார்க்க போறோம். part A கான questions பார்த்தீங்கன்னா with explanation வீடியோல நான் நாளைக்கு அப்லோட் பண்ணிடுறேன். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா part B கான important question மட்டும் பார்க்கலாம். உங்களுக்கு தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 யூனிட் இருக்கு. இந்த 5 யூனிட்ல 11th கொஸ்டின் மட்டும் ஃபர்ஸ்ட் வர கொஸ்டின் மட்டும் கம்பல்சரியா இருக்கும். மீதி எல்லா கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா எய்தர் ஆர் டைப்ல இருக்கும். ஒரு கொஸ்டின் மட்டும் இங்கிலீஷ்ல வந்த மாதிரி கம்பல்சரி கொஸ்டின்ஸா வரப்போகுது. அது மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து தான் கம்பல்சரி இது வரைக்கும் கேட்டிருக்காங்க ரெகுலேஷன் 2021லாம். உங்களுக்கும் அந்த ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் லெசன்ல மட்டும் கொஞ்சம் கொடுத்துருக்க கொஸ்டின் ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருப்பேன். அதை மட்டும் தெளிவாக படிச்சுக்கோங்க. மீதி லெசன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின் கிட்ட படிச்சா போதும். தமிழ் எக்ஸாம்னு அசால்ட்டா இருக்காதீங்க. தமிழ் எக்ஸாம்லயும் பார்த்தீங்கன்னா ஓரளவு கான்செப்ட் தெரிஞ்சாதான் நம்ம தமிழ் எக்ஸாம் எழுத முடியும். கொடுத்துருக்க கொஸ்டினை தெளிவாக படிங்க. இதில் எதனா ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஜஸ்ட் அந்த சப்டாபிக் பார்த்துட்டு போயிடுங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா குறிப்பு சட்டகம் போட்டு 300 அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்டாபிக் போட்டு ரைட் பண்ண பாருங்க. ஏன்னா ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளாக் பென் யூஸ் பண்ணி அந்த ஹெட்டிங் ரிலவெண்ட்டான ஹெட்டிங் நீங்கள் ஒரு கொஸ்டின் ரைட் பண்ணுறீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கான ரிலவெண்ட் ஹெட்டிங் கொடுக்கணும். அதை நீங்கள் கொடுத்து நீங்கள் ரைட் பண்ணலே பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரில் ஈஸியாக நல்ல மார்க்ஸோட ஸ்கோர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் 1 மொழி மற்றும் இலக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2 லாங்குவேஜிலுமே கொடுத்துருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் திருக்குறளில் இடம்பெற்றுள்ள மேலாண்மை கருத்துக்களை விளக்குக. எக்ஸ்பிளைன் த மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் கண்டெய்ன்ட் இன் திருக்குறள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் கொஸ்டின் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு பாரதியார் மற்றும் பாரதிதாசன் ஆற்றிய பங்களிப்பை நினைவு கூறுக. ரைட் அண்ட் எஸ்ஏ ஆன் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பாரதியார் அண்ட் பாரதிதாசன் டுவர்ட்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர். மூணாவது திராவிட மொழி குடும்பங்கள் குறித்து எழுதுக. எக்ஸ்பிளைன் அபவுட் திராவிடியன் லாங்குவேஜஸ். ஃபோர்த் கொஸ்டின் தமிழ் ஒரு செம்மொழி மற்றும் தமிழ் செவ்விலக்கியங்கள் குறித்து எழுதுக. எக்ஸ்பிளைன் அபவுட் தமிழ் எஸ் ஏ கிளாசிக்கல் லாங்குவேஜ் அண்ட் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் இன் தமிழ். இந்த 4 கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா டிக் பண்ணியிருக்க 3 கொஸ்டினை தெளிவாக படிச்சுக்கோங்க. திராவிட மொழி குடும்பங்களும் பார்த்தீங்கன்னா என்னென்ன திராவிட மொழி குடும்பங்கள் இருக்கோ அதை பற்றி பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்திய மொழி குடும்பங்கள்னு கேட்டாலும் இந்திய மொழி குடும்பங்கள் தான் பார்த்தீங்கன்னா திராவிட மொழி குடும்பங்கள்லாம் வரும். நீங்கள் அதையே கூட ரைட் பண்ணலாம். இந்திய மொழி குடும்பங்கள் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு அப்புறம் திராவிட மொழி குடும்பங்கள் கூட நீங்கள் ரைட் பண்ண பார்க்கலாம். நெக்ஸ்ட் யூனிட் 2க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் என்போர் யார்? அவர்கள் தயாரிக்கும் கைவினைப் பொருட்களை சுருக்கமாக அறிமுகம் செய்க. Who are tribals? Briefly explain the handicraft being made by them. செகண்ட் கொஸ்டின் தமிழர்கள் தம் வாழ்வில் பயன்படுத்திய இசைக்கருவிகள் குறித்து விவரிக்க. இசைக்கருவிகள்னு கேட்டாலே நீங்கள் மிருதங்கம், பறை, வீணை, யாழ், நாதஸ்வரம் இந்த 5 இசைக்கருவியுமே டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீணையை மட்டும் இல்லை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம், இல்லை மிருதங்கத்தை பற்றி டீட்டெயிலாக எழுத சொல்லலாம். அதனால் இது 5 இசைக்கருவிகளை பற்றி ஒரு ஜென்ரல் கான்செப்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸ்பிளைன் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு பை தமிழ் இன் தர் லைஃப். மிருதங்கம், பறை, வீணை, யாழ், நாதஸ்வரம். தேர்ட் கொஸ்டின் தமிழர்களின் சமூக பொருளாதார வாழ்வில் கோயில்களின் பெருமிதத்தை எடுத்துரைக்க. எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் டெம்பிள்ஸ் இன் த சோஷியோ எக்கனாமிக் லைஃப் ஆஃப் தமிழ். ஃபோர்த் கொஸ்டின் குமரி முனையில் உள்ள திருவள்ளுவர் சிலை. திருவள்ளுவர் ஸ்டாச்சு அட் கன்னியாகுமரி. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டினை தெளிவாக இருங்க. இந்த பழங்குடியினர் கொஸ்டின், அப்புறம் கோவில்கள், அப்புறம் இசைக்கருவிகள், இந்த 3 கொஸ்டினை கன்ஃபார்ம் தெளிவாக இருங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு தோணுச்சுன்னா 4th கொஸ்டினை ஜென்ரலாக பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 3க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூனிட் 3ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தெருக்கூத்து, கனியான் கூத்து, கரகாட்டம், வில்லுப்பாட்டு, சிலம்பாட்டம் விளக்குக. தெருக்கூத்து, கனியான் கூத்து, கரகாட்டம், வில்லுப்பாட்டு, சிலம்பாட்டம் இதை பற்றி பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக ஒவ்வொரு ஆடல் கலைகளை பற்றி பார்த்தீங்கன்னா தெளிவாக படிச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தமிழர்களின் ஆடல் கலைகள் குறித்து எழுதுக, இல்லை தமிழர்களின் கலைகள் குறித்து எழுதுகன்னு கேட்டாலும் நீங்கள் இந்த தெருக்கூத்து, கனியான் கூத்து இது எல்லாமே எழுதலாம். அது ஜென்ரலாகவும் கேட்பாங்க. அதிக டைம் என்ன பண்ணி கேட்குறாங்கன்னா மென்ஷன் பண்ணியே கேட்குறாங்க. தெருக்கூத்தை பற்றி விவரித்து எழுதுக, வில்லுப்பாட்டு குறித்து விவரித்து எழுதுகன்னு கேட்குறாங்க. அதில் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதில் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தமிழர்களின் வீர விளையாட்டுகள் பற்றியும் அவை உருவாக்கிய நோக்கங்கள் பற்றியும் விளக்குக. எக்ஸ்பிளைன் அபவுட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் இன் தமிழ் அண்ட் ஆல்சோ மென்ஷன் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சேம். வீர விளையாட்டுகள் பார்த்தீங்கன்னா தமிழோட வீர விளையாட்டுகள் நீங்கள் ஜென்ரலாக ரைட் பண்ணலாம். ஏறு தழுவுதல் இருக்குது, அப்புறம் அம்மானை இருக்குது, இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் இருக்குது. ஜென்ரலாக எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே நீங்கள் ஈஸியாக இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான். அந்த சப்டாபிக் மட்டும் எந்தெந்த விளையாட்டுகள் இருக்குது மட்டும் தெரிஞ்சுட்டு போயிட்டு அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதோட நோக்கங்கள்னா அதுக்கு எதற்காக கொண்டு வரப்பட்டது அந்த மாதிரி ஏன்னா சிம்பிள் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி எழுதுங்க. நெக்ஸ்ட் யூனிட் 4க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழர்களின் திணைக்கோட்பாடுகள் குறித்து எழுதுக. திணைக்கோட்பாடுகள்னு கேட்டாலே அகக்கோட்பாடு, புறக்கோட்பாடு 2 இருக்குது.
அதனால அகக்கோட்பாடும் புறக்கோட்பாடும் தெளிவா படிச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் அகக்கோட்பாடை மட்டும் தனியா எழுத சொல்லுவாங்க. அதனால பார்த்துக்கோங்க. செகண்ட் கொஸ்டின், சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுத்தறிவும் கல்வியும் எனும் தலைப்பில் கட்டுரை எழுதுக. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதெல்லாம். ரைட் அண்ட் எஸ்ஸே ஆன் லிட்ரஸி அண்ட் எஜுகேஷன் இன் தமிழ்நாடு டியூரிங் சங்கம் ஏஜ். தேர்ட் கொஸ்டின், சங்ககால துறைமுகங்கள் பற்றியும் அவற்றில் நடந்த ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி குறித்து எழுதுக. எக்ஸ்பிளைன் அபவுட் போர்ட்ஸ் ஆஃப் சங்கம் ஏஜ். ஆல்சோ எக்ஸ்பிளைன் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் டியூரிங் சங்கம் ஏஜ். இதான் பார்த்தீங்கன்னா யூனிட் 3க்கான இம்பார்ட்டன்ட் 4க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அந்த 3 கொஸ்டினை தெளிவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 5க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய விடுதலை போரில் தமிழர்கள் நல்கிய பங்களிப்பை விவரிக்க. டிஸ்கிரைப் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தமிழ்ஸ் இன் த இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். இதில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பங்களிப்பு செஞ்சுருப்பாங்க. அவங்கள பற்றி டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. செகண்ட் கொஸ்டின், இந்திய மருத்துவத்தில் சித்த மருத்துவத்தின் பங்களிப்பினை ஆய்க. எக்ஸாமைன் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சித்தா மெடிசன் டு த இந்தியன் மெடிசன் சிஸ்டம். தேர்ட் கொஸ்டின், தமிழர்களின் கல்வெட்டுகள், கையெழுத்துப்படிகள் மற்றும் நூல்களின் அச்சு வரலாறு குறித்து எழுதுக. இதில் பார்த்தீங்கன்னா நூல்களின் அச்சு வரலாறை பற்றி டீட்டெயிலாக தெளிவாக படிச்சுக்கோங்க. ஒரு 16 மார்க் அளவும் படிச்சுக்கோங்க. கல்வெட்டுகள் கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சுட்டு கையெழுத்துப்படிகள் மட்டும் கொஞ்சம் ஒரு அளவு ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிட்டு போயிடுங்க. எக்ஸ்பிளைன் அபவுட் த இன்ஸ்கிரிப்ஷன் அண்ட் மேனுஸ்கிரிப்ட் அண்ட் பிரிண்டிங் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் புக்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். கொடுத்துருக்க கொஷினை தெளிவாக படிச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் எதனா ஒரு கொஷினை விட்டுட்டு போறீங்கன்னா கூட அந்த கொஷினை வந்து ஜஸ்ட் என்ன சொல்ல வராங்கன்னாச்சும் பார்த்துட்டு போயிடுங்க. ஏன்னா தமிழ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக தெரிஞ்சாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணலாம். அதனால் எந்த கொஷினுமே விட்டுட்டு வரக்கூடாது. எக்ஸாமில் தமிழ் பொறுத்த வரைக்கும் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணுங்க. அப்படி நீங்கள் அட்டன் பண்ணால் தான் ஈஸியாக பாஸ் பண்ணவும் முடியும், நல்ல மார்க்ஸும் ஸ்கோர் பண்ண முடியும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ் பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ் கொண்டு நம்ம அட்டன் பண்ணணும், தெளிவாக அட்டன் பண்ணணும். எப்பயுமே தமிழ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் முக்கியமாக மெயினாக கேட்பாங்க. கொடுத்துருக்க கொஷின் பார்த்துக்கோங்க. பார்ட் ஏ வீடியோவில் பார்த்தீங்கன்னா வித் எக்ஸ்பிளனேஷனோட நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.